ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீட்ல ஒரு பொண்ண தங்களுடைய மகனுக்கு பார்த்து பேசி முடிச்சாங்க. அ ஆக்சுவலா என்னன்னா, அந்த பொண்ணு பார்க்க போற அன்னைக்கு மகனால வர முடியல. அவர் ஏதோ வேலையில மாட்டிக்கிட்டாரு. ஆகையினால அவர் வரல. மத்தவங்கலாம் போனாங்க. ஃபோட்டோ அனுப்புனாங்க மகனுக்கு. அவன் சரின்னு சொல்லிட்டான். ஆனா ஒரு கண்டிஷன் சொன்னான். நான் ஒரு தடவ அந்த பொண்ணுகிட்ட பேசணும். பேசினதுக்கு அப்புறம் தான் நீங்க கல்யாணத்த ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த அலையன்ஸ ஓகேன்னு சொல்லலாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். சரின்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ பொண்ணும் மாப்பிள்ளையும் பார்த்து பேசுறதுக்கான டைம ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த டைம்ல பொண்ணு வெயிட் பண்ணாங்க. ஆக்சுவலா பொண்ணு வேலைக்கு போறவங்க. ஆனாலும் அவங்க பெர்மிஷன் எடுத்துட்டு வெயிட் பண்ணாங்க. அம் இவர் 6 மணிக்கு வர வேண்டியவரு வரல. பொண்ணு வீட்ல எல்லாருக்கும் ரொம்ப பயம், டென்ஷன் அப்படி எல்லாம் இருந்தது. கடைசில என்ன ஆச்சுன்னா, 7 மணிக்கு வந்து சேர்ந்தாரு. ரொம்ப டயர்டா வந்தாரு. ட்ரெஸ் எல்லாம் அழுக்காகி இருந்தது. அ அவரு உள்ள வந்ததுமே ரொம்ப சாரி அப்படின்னு சொன்னாரு. என்னால வேலைய கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த நேரத்தில எனக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தாரு. உள்ள வந்ததும் அங்க உட்காந்து பேசினாங்க. அப்போ அவரு நீங்க ஏன் இந்த மாதிரி நேரத்தில கூட லேட்டா வந்தீங்கன்னு அந்த பொண்ணு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னாரு, "இதுதான் என்னுடைய ரியல் லைஃப். இப்படித்தான் என்னோட வாழ்க்கை இருக்கும். நீங்க வேற ஒரு ஆஃபீஸ்ல வேலை செய்றீங்க. 9 டூ 5 வேலை முடிஞ்சதும் நீங்க வந்துரலாம். இது என்னோட பிசினஸ். அங்க ஏதாவது பிரச்சனைன்னா நான் இருக்கணும். நான் விட்டுட்டு ஓடி வந்துட்டேன்னாக்கா, அங்க பிசினஸ் கெட்டு போயிடும். என்னுடைய வேலை எப்பவுமே இப்படித்தான் இருக்கும். நான் சொன்ன நேரத்தில எங்கேயுமே வர முடியாது. ஏன்னா, முழு வேலைக்கும் நான் இன்சார்ஜா இருப்பேன். ஆகையினால இத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே நான் அப்படியே வந்தேன். இப்ப நான் நெனச்சிருந்தேன்னா, இன்னும் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஃப்ரெஷ்ஷா வந்திருக்க முடியும். ஆனா, அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். நான் எப்படி பிராக்டிகல் லைஃப்ல இருப்பேனோ, அப்படியே நான் இப்ப வந்திருக்கிறேன். இது உங்களுக்கு ஓகேன்னா மட்டும் கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லுங்க. ஏன்னா, எங்க அம்மா, அப்பா என்ன பத்தி உங்களுக்கு ஏதாவது நெறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களா சொல்லியிருப்பாங்க. ஆனா, உங்களுக்கு மைனஸும் தெரிஞ்சிருக்க வேண்டியது கட்டாயம். என்னுடைய பிசினஸ் என்னை நம்புனது. அங்கே ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் என்னுடைய உழைப்பு, முழு உழைப்பும் இருக்கணும். நான் எந்நேரமும் எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருந்தாலோ, அல்லது பந்தாவா ட்ரெஸ் பண்ணிட்டு அழுக்கு படாம நிக்கணும்னு நான் நெனச்சாலோ, என்னால பிசினஸ ஒழுங்கா செய்ய முடியாது. பல நேரங்கள்ல என்னால சொன்ன நேரத்துக்கு வர முடியாது. இது எங்க அப்பா, அம்மாவுக்கும் தெரியும். நான் அவங்களோட சேர்ந்து அதிகம் வெளிய கூட போனது கிடையாது. ஒருவேள பிசினஸ்ல நான் பெரிய ஆளா ஆனதுக்கப்புறம், இன்னும் கொஞ்சம் வசதிகள் வரலாம். அதுக்கான சப்ஸ்டிட்யூட்லாம் நான் வைக்க முடியும். ஆனா, இப்ப நான் செய்ய முடியாது அதையெல்லாம். ஆகையினால, இப்படி ஒரு அ ம் ஆள் உங்களுக்கு புருஷனா வந்தா பரவால்லன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, உங்க வீட்ல ஓகே சொல்லுங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படின்னு அவர் சொல்ட்டாரு. பல நேரங்கள்ல நமக்கும் இதுதான் ரூல். நாம உள்ளத மத்தவங்க கிட்ட சொல்லிடுவோம். இல்லாதத சொல்லி அழகா இருக்கிற மாதிரி அல்லது ஒரு அழகான பிக்சர உருவாக்குறத விட, உள்ளத சொல்லுங்க. ஏத்துக்கிறதும், ஏத்துக்காததும் அவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனை. உண்ம தான் என்னைக்குமே ஸ்ட்ராங்கா இருக்கும். பொய் சொல்லிட்டு அத நம்மளால தூக்கி காப்பாத்திக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? உண்மைய சொல்லிட்டோமா இருந்தா நாம ஃப்ரீயா இருக்கலாம். பெரிய பர்டன் மனசுல இருக்காது.